எப்பயாவது நீங்க ரெக்ரெட் பண்ணது உண்டா? கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைசஸோட. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் அ புரிய வைக்க வேண்டியிருக்கு. பணம் இருக்கு, சக்சஸ் இருக்கு. அதில நெறைய பேருக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஏன்னா ஆக்சுவலா சொல்லப்போனா போடா போடி ஆரம்பிச்சு அதுலேருந்து 4 வருஷத்துல வந்துச்சு அது. அந்த டயத்துலேருந்து இன்னைக்கு கணக்கு பண்ணி பார்த்தா, உங்கள மாரி ஒரு டைரக்டர் இன்னமும் நெறைய படங்கள் பண்ணியிருக்கலாம். ஆமா. இல்லையா? ம். அத பத்தின ஒரு ரெக்ரெட் எதுவும் உங்களுக்கு உண்டா? கண்டிப்பா இருக்கும். எனக்கு ஐ மீன் அதெல்லாம் இல்லன்னு சொல்ற அளவுக்குலாம் சத்தியமா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஸ்பேஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து ஒண்ணும் தப்பான ஒரு இடம் இல்ல. எனக்கு மேபி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 2, 3 ஃபில்ம்ஸ் நான் பண்ணியிருக்கலாம் மேபி. பட் அந்த 2, 3 ஃபில்ம்ஸுமே நான் நெனச்ச மாரி ஃபில்ம்ஸா இருந்தா மட்டும் தான் அது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். இல்லன்னா என்னால சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்பவும் என்கிட்ட வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா? நான் கதை தான் சார் எல்லாமே. கதை தான் கடவுள் மாரி எனக்கு. ஸோ நான் அந்த கதைய பயங்கரமா நான் பிலீவ் பண்ணேன். அந்த அந்த கதை எனக்கு எல்லாத்தையுமே குடுத்துரும்னு நான் நம்புறேன். ஸோ எனக்கு அத தாண்டி வேற வேற எதுவுமே வேற யா எனக்கு அந்த கதைய கன்வின்ஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய மைண்ட்ல அதான் ஓடுது. தான் அந்த கதைக்கு நான் அந்த கதைய இப்ப காடுக்கு அப்புறம் தானே ஹீரோ. ஹீரோக்கு அப்புறம் தானே புரொடியூசர். ஸோ அப்ப காட தானே நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்ப அந்த காடுக்கு நான் வந்து எந்த துரோகமும் பண்ணாம, அத நான் கரெக்ட்டா நான் பண்ணிட்டேன்னா, காட் வந்து பார்த்துப்பாரு. ஸோ காட் வந்து கதை.